முருங்கைக்கீரையை பார்த்தோன்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுங்க. நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நைட்டு டைம்ல கீரை சாப்பிடக்கூடாது, இரவு நேரத்துல கீரை சாப்பிட்டா வயிற்றுக்கு ஒத்துக்காது, வயிற்றுப்பாதை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நைட்ல வந்து நம்ம கீரையை அறவே தவிர்த்துருவோம். அது ஏன் அப்படின்னுட்டு என்னைக்காவது நீங்க யோசனை பண்ணியிருக்கீங்களா? இப்போ நான் நிறைய தடவை யோசனை பண்ணியிருக்கேன். ஆனா என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இப்போ எங்க வீட்டில் இருக்கும் போதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நைட்டு டைம்ல தான் கீரையெல்லாம் சமைச்சே சாப்பிடுவாங்க. அதாவது கிராமத்துல எல்லாம் வந்து வயலுக்கு போயிட்டு வந்து ஒரு வேளை சாப்பிட்றது தான். அது ராத்திரி நேரத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில பழையதா காலையில சாப்பிடுவாங்க. மறுநாள் மத்தியானமும் அதை தண்ணி ஊற்றி சாதத்தை வயலுக்கு எடுத்துட்டு போவாங்க. இப்படி அவங்க சாப்பிடும்போது நைட்டு டைம்ல தான் கறியோ மீனோ கீரையோ எல்லாமே நைட்டு டைம்ல மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா நம்மள மட்டும் ஏன் நைட்டு டைம்ல சாப்பிட வேணாம், கீரை சாப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறத நான் நிறைய தடவை யோசனை பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டா நான் ஒரு இது யூடியூப்ல நான் பார்க்கும்போது ஒரு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கேட்கும்போது எனக்கு ஆமால அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நைட்டு டைம்ல வந்து அதாவது அந்த காலத்துல எல்லாம் வந்து கீரை வந்து இந்த காலத்துல மார்க்கெட்ல வாங்குற மாதிரி கிடையாது. அப்ப எல்லாம் கொள்ளையிலேயே விளைவிச்சிருப்பாங்க. கொள்ளையில போய் தான் கீரை எல்லாம் பறிக்கணும். எந்த கீரையா இருந்தாலுமே காய்கறியா இருந்தாலுமே கொள்ளையில விளைவிக்கிறத மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணனாங்க. நைட்டு டைம்ல வந்து இந்த கீரையை பறிக்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஏதாவது பூச்சி பொட்டுக்கள், அதாவது அப்ப எல்லாம் வந்து மின்சாரம்லாம் கிடையாது இல்லையா, பூச்சி பொட்டுன்னு சொல்லக்கூடிய பாம்பு, பூரான், தேள் இது மாதிரியான உயிரினங்கள் வந்து நம்மளை கடிச்சு அதனால உயிரிழப்பு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனாலையும், கீரைக்கு பக்கத்திலேயே களைச்செடி அப்படின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஏதாவது விஷச்செடியா இருந்தா அதை நமக்கு தெரியாம நைட்டு டைம்ல பறிச்சுட்டு வந்து அதை சேர்த்து சாப்பிட்றதுனால வயிற்று உபாதை ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கீரை நைட்ல சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையிலேயே இது வந்து கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. கரெக்ட் இல்லை, இவ்வளோ நாளாக நம்ம இதை யோசனை பண்ணலையே அப்படின்னுட்டு. அதோட அந்த டாக்டர் சொன்னதும் வந்து எல்லா டைமும் கீரை சாப்பிடலாம், கீரை சாப்பிட்றதுக்கு என்னங்க இருக்கு, அன்டைமில் போய் பிரியாணி சாப்பிட்ற, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு போய் சாப்பிட்ற காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அதுல எல்லாம் ஏற்படாத அந்த வயிற்று கோளாறு கீரை சாப்பிட்றதுனாலயாங்க வரப்போகுது அப்படின்னு அவர் சொன்னதும் கரெக்டாக தாங்க எனக்கு தோணுச்சு. உண்மையிலேயே ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனிவேங்க, கீரை வந்து உடம்புக்கு நல்லது, ரொம்ப ஆரோக்கியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கீரையை நம்ம சாப்பிட்டு வந்தா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஓகேவா? இந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். கீரை துவையலும் பண்ணி சாதத்தில் போட்டு சாப்பிட்டாச்சுங்க. கீரை துவையல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்க. நான் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.